குள்ள என்டர் ஆகணும். இப்போ paypal.com கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ உள்ள என்டர் ஆயிடும். அடுத்தது இன்னும் பார்த்தீங்கன்னா சைன் அப். சரிங்களா, சைன் அப் கொடுத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்துட்டு லாகின் பக்கத்துல சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணணும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைன் அப் வித் பேபால். சரிங்களா, இப்போ வந்து இதை நம்ம வந்துட்டு சைன் அப் பண்ணணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணணும். நம்ம எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் இருக்கும். இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு எந்த கண்ட்ரியில் இருக்கோ நான் வந்து இந்தியா அப்படின்றதுனால நான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவேன். ஸோ இதை என்டர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து ஒன்றும் இல்லை, பிசினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிசினஸ் பீப்புள்ஸ்க்காக, பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் அது வந்துட்டு யூஸ் ஆகும். நம்ம வந்து இப்போ இங்க இண்டிவிஜுவலாக தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இங்க வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணணும். நம்ம இதை கிளிக் பண்ணினோம்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல தான் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் நான் வந்து sibosha@gmail.com கொடுக்க போறேன். சரிங்களா, என்னோட இமெயில் அட்ரஸ் sibosha@gmail.com. ஸோ இதை என்டர் பண்ணிடுவேன். நீங்க வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாஸ்வேர்ட் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வெறும் லெட்டர்ஸா மட்டும் கொடுக்காம லெட்டர்ஸாவும் நம்பர்ஸாவும் கொடுக்கணும். லெட்டர்ஸ் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் 2 லெட்டர்ஸாவும் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் வந்து இங்க என்னோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டேன். நீங்க இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சைட்ல நம்ம வந்துட்டு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கா இல்ல ஃபேரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளோட பாஸ்வேர்ட் எப்பவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்ட்ராங் என்னோட பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்களும் உங்க பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆகணும். சரிங்களா, அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் எப்பவுமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு நம்மளுடைய நேமாவும் யாரும் அப்ளிகேஷன் எழுதுறாங்களோ அவங்களுடைய நேமாவும் லாஸ்ட் நேம் நம்ம ஃபாதர்ஸ் நேமாவும் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்னோட நேம் சிந்துஜா அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, மிடில் நேம் வந்துட்டு ஆப்ஷனல், நீங்க தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான் அது. சரிங்களா, அடுத்தது லாஸ்ட் நேம்ல எப்பவுமே ஃபாதர்ஸ் நேம் தான் கொடுக்கணும். ஸோ என்னோட ஃபாதர்ஸ் நேம் நான் கொடுக்குறேன், என்டர் பண்றேன், அசோக் குமார். அடுத்தது டேட் ஆஃப் பர்த், என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் 2/4, என்னோட டேட் வந்து 2 month 4 இயர் வந்து 1993. ஓகேவா, அடுத்து நம்மளோட நேஷனாலிட்டி என்னது, இப்போ வந்துட்டு என்னோட வந்துட்டு இந்தியா. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா. ஸோ நேஷனாலிட்டி வந்துட்டு இந்தியா. அடுத்தது வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2 இருக்கு. ஸோ அட்ரஸ் லைன் 1ல வந்துட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் 2 லைன்ல இருக்கிறது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டா நீங்க பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம். சரிங்க, அட்ரஸ் 1லயே உங்களால முடிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல அட்ரஸ் 2ல ஆப்ஷன் நீங்க தேவைப்பட்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அட்ரஸ் லைன் 1 யூஸ் பண்றேன், அட்ரஸ் லைன் 2லையும் நான் யூஸ் பண்றேன். ஸோ அட்ரஸ் லைன் 1ல 92 AB 100 feet road அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிருக்கேன். அட்ரஸ் லைன் 2ல 6th street காந்திபுரம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு காந்திபுரம், இந்த அட்ரஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ வந்துட்டு டவுன் அண்ட் சிட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டவுன் அண்ட் சிட்டி. டவுன் அண்ட் சிட்டியில பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ நான் கோயம்புத்தூர்னு கொடுத்துறேன். உங்களோட அட்ரஸ்ல எந்த டவுன் அண்ட் சிட்டியோ அதோட நீங்க கொடுத்துக்கணும். அடுத்தது ஸ்டேட், இந்த ஸ்டேட் இதோடது வந்துட்டு என்னோட அட்ரஸ் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ தமிழ்நாடு. அடுத்தது பின்கோட், என்னோட பின்கோட் 641012 கொடுக்குறேன். அடுத்து என்னோட மொபைல் நம்பர்
மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லோ கலர்ல அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டெப். சரிங்களா, இப்போ வந்துட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் நான் என்டர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய கோடு, அதாவது வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு கேப்ஷா ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த கேப்ஷா வந்துட்டு நம்ம இந்த என்டர் த கோட் ஷோன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கேப்ஷா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியல, உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இமேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு கேப்ஷா அதாவது இமேஜ் வந்து உங்களுக்கு இதாகும். அப்புறம் இதை வந்து நான் என்டர் பண்ணிட்டேன், NAB7 இதை நான் என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது கண்டினியூ கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு நம்பர் கொடுக்கணும். சரிங்களா, கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு உங்களுடைய கார்டோட டைப் விசாவா இல்லை மாஸ்டர் கார்டா என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிட்டு அதோட நம்பர் கொடுக்கணும். அடுத்தது கிரெடிட் கார்டு நம்பர், மந்த், எக்ஸ்பிரி டேட், மந்த் எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் எந்த இயர். அது அடுத்தது சிவிவி நம்பர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஏடிஎம் அதாவது டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டு தான், வேற எதுவும் இல்லை. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா சிவிவி அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஜிட்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்க சிவிவி நம்பர். அந்த நம்பரை இங்க என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய அட்ரஸ், அடுத்தது கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு paypal.comக்கு வந்துட்டு சைன் அப் ஆயிட்டோம், லாகின் ஆயிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் வந்து ஃபில் பண்ணாம இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணணும், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு. நான் வந்து அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு வந்து டீடைல்ஸ் வந்து நான் கொடுக்கல, ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டை லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட செக்யூரிட்டி கொஸ்டின்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட பாலிசிஸ்லாம் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் வந்துட்டு இந்த வெல்கம் ஆயிட்டேன். இப்போ வெல்கம் சிந்துஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா, சிந்துஜா அசோக்குமார்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ். சரிங்களா, கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இதுதான் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகாம இருக்கு. உங்க அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆனா மட்டும்தான் நீங்க பண்ண ஒர்க்ல இருந்து எல்லா அமௌண்ட்டும் வந்துட்டு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்க மெயில் நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்துட்டு அந்த மெயிலுக்குள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா அந்த மெயிலுக்குள்ள வந்துட்டு பேபால்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கன்ஃபார்ம் கோட் இங்க பாத்தீங்கன்னா இங்க வெல்கம் டியர் சிந்துஜா அசோக்குமார்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில், அதை வந்துட்டு கிளிக் பண்ணணும். சரிங்களா, இப்போ கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும் உங்க இமெயில் அட்ரஸ். அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பார்த்தோம், செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். இதுக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணணும். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், சூஸ் அ கொஸ்டின் 1 அப்படி அதுல வந்துட்டு அந்த டிக்கெட் கிளிக் பண்ணீங்கன்னா சூஸ் அ கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கு. வாட் இஸ் த மிடில் நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்? ஷக்லே. சாரி, ஆன்சர் 1ல வந்துட்டு வாட் இஸ் த மிடில் நேம் ஆஃப் யுவர் ஃபாதர். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் த மிடில் நேம் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து அந்த ஆப்ஷன்ல கொடுத்ததுனால நான் இந்த கொஸ்டினை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க என்ன மிடில்ல நீங்க வந்துட்டு வேற ஏதாவது நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீங்க அதை வந்துட்டு டைப் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின் 1ல வந்துட்டு என்னோட ஃபாதர்ஸ் நேம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்துட்டு அசோக்குமார். அடுத்து வாட் இஸ் த
ஃபர்ஸ்ட் ஸ்கூல். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் 2ல இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். சாரி, கொஸ்டின் 2ல நான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இதில் என்ன அப்படின்னா என்னோட ஸ்கூல் சென்ட் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ அடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின்ஸும் வந்துட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து உங்களோட டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இன்சர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டை இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சாரி இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டை இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது கன்ஃபார்ம் ஐடென்டிட்டின்னு இருக்கு. கன்ஃபார்ம்